ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சிவகார்த்திகேயனோட SK23 படத்தோட டைட்டில் டீசர் பற்றி ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த டைட்டில் டீசர் என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது, அது எப்படி இருக்க போகுது, இது எல்லாத்தையுமே பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் மிக பிரம்மாண்டமாக உருவாகிட்டு இருக்கிற படம் தான் SK23. நம்ம சிவகார்த்திகேயனோட பர்த்டே February 17 வரனால அவரோட பர்த்டே முன்னிட்டு இந்த படம், அதாவது SK23 படத்தோட டைட்டில் டீசரை பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட படக்குள்ள அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ February 17 இந்த படத்தோட டைட்டில் டீசரை பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இதை பற்றி கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட படக்குள்ள பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா போன வருஷமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா 90% கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு 10% மட்டும் தான் பாக்கி இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிமாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி இந்த படத்தோட காஸ்டிங் தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமா இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வித்யோத் ஜமாலும் பாத்தீங்கன்னா இருக்கிறாரு, வில்லன் ரோல் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம ருக்மிணி வசந்த் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் கூட முதல் டைம் பேர் பண்றாங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு யார் இசையமைக்கிறான்னு பாத்தீங்கன்னா நம்ம ராக் ஸ்டார் அனிருத் ரவிச்சந்திர தான். ஸோ சாங்ஸ் பீஜம் எல்லாமே தாறுமாறா இருக்க போகுது. அதே மாதிரி இந்த படத்தோட இயக்குனரான நம்ம முருகதாஸுக்கு பாத்தீங்கன்னா SK23 படம் ஒரு முக்கியமான படமா இருக்க போகுது. பிகாஸ் அவரோட கடைசி 3 படம் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. அவ்வளவா ஆடியன்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா அவ்வளவா அந்த படம்லாம் பிடிக்கல. என்னென்ன படம் பாத்தீங்கன்னா ஸ்பைடர், சர்க்கார் அண்ட் தர்பார் தான். நம்ம ஏர் முருகதாஸ் SK23 மூலமா ஒரு பயங்கரமான கம்பேக் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் ஆல்சோ இந்த படத்துல ஹீரோவா நடிக்கிற நம்ம SK பாத்தீங்கன்னா தமிழ் ஆக்டர் டைரவுன் லிஸ்ட்லாம் போயிருக்காரு. அதாவது அவரோட கடைசி பிலிமான அமரன் படம் பாத்தீங்கன்னா ஓவரால் வேர்ல்ட் வைடா 300 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த படம் மட்டும் ஏஆர் முருகதாஸ் ஒரு தரமான ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிமை கொடுத்துட்டாருன்னா ஈஸியா 350 இருந்து 400 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பாப்போம் எப்படி வருதுன்னு. அண்ட் கைஸ், இதோட இந்த வீடியோ பாத்தீங்கன்னா முடிவடைகிறது. உங்களுக்கு SK23 படத்தை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் அப்டேட்ஸ் தெரியும்னா என்கிட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமா லவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே நம்ம சேனலை ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.